தலைவர் திரு தினேஷ் சக்கரவர்த்திஜி மற்றும் என் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மற்றும் ஆங்காங்கே நின்று கொண்டு நாங்கள் என்ன பேசப் போகிறோம் என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உள்ள விஷயங்களை பற்றி நிறைய பேசிட்டாங்க. முரளியண்ணா பேசிட்டாங்க, விஜயகுமார் அண்ணா பேசிட்டாங்க. இது ரெகுலராக நமக்கு வருஷம் தண்ணி வரும்போது நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலேயே இங்கே ஒரு விஷயம் மறந்துட்டாங்களா இல்லை மறைச்சிட்டாங்களான்னு தெரியல. வேதனைக்குரிய ஒரு சம்பவம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நகராட்சியினுடைய அவல நிலையை அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சம்பவம் கடந்த ஜூன் மாதம் இந்த பகுதியில் இதே ரோட்டில் நடந்துச்சு. அதை மறந்துட்டாங்களான்னு தெரியல. 10 வயது குழந்தை தினேஷ் என்கிற 10 வயது குழந்தை இதே இந்த 2 பில்டிங்குள்ளே நடந்த சம்பவம். வீட்டில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை கரண்ட்டில் அடிபட்டு இறந்து போச்சு. உண்மையிலேயே அது அந்த தாய் பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு அப்பா இறந்துட்டாங்க. 10 ஆண்டுகளாக 2 குழந்தைகளை தனிமையில் இருந்து போற்றி வளர்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வயது தாய். 30லேருந்து 35 வயசுக்குள்ளாடி உள்ள ஒரு பொண்ணு அந்த 2 குழந்தைகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. 10 வயது குழந்தையை கரண்ட்டில் தூக்கி கொடுத்துட்டு அந்த அம்மா இன்னைக்கு தினம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நகராட்சி நிர்வாகமோ இல்லை தமிழக அரசோ எவ்வித ஒரு இதுவுமே சலுகைகளுமோ அவங்களுக்கு எதுவும் செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. என்ன சொல்லப்போனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மூடி மறைச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பம் உண்மையிலே தினம் அழுதுட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. இந்த நகராட்சி நிர்வாகம் இன்னும் கண்டுக்கொள்ளாம பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த நம்ம உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் எல்லாம் கீழே தாழ்வாக தான் போயிட்டு இருக்குது. இந்த பிரியாணி கடைக்கு மேலே தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அவங்க எங்களுடைய கட்சியை சார்ந்த மகளிர் அணியில் முன்னாடி இருந்தாங்க. அவங்களோட குழந்தை 10 வயது குழந்தை கடந்த ஜூன் 17 அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றுமே இந்த நகராட்சியினுடைய ஒரு கேவலமான ஒரு திமுக ஆட்சிக்கு சாட்சியாக நின்றுகிட்டு இருக்குது. இதை விட இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு சம்பவம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டிவியில். அதாவது குமிழி பகுதியில் ஒரு காரு ஃபுல் போதையில் அந்த காரை எடுத்துகிட்டு அவன் முன்னுக்கும் பின்னுக்கும் போகிறான். ஒரு குழந்தை ஒரு 10லேருந்து 12 வயசு இருக்க ஒரு பையன் தெரிச்சு ஓடுறான். அப்புறம் சரி அங்கிட்டு போய் தக்காளி கடைக்குள்ள விடுறான். அப்புறம் மேலுக்கு அது கமுதி இப்போ தக்காளி கடைக்குள்ள விடுறாப்புல தக்காளி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளோட காலில் ஏற்றி கால் உடஞ்சி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சாராயம், அதாவது மது தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறா போய்கிட்டு இருக்கு சாராயம். ப்ளஸ் கஞ்சா அப்படின்னு அது வாயில் நுழையாத பேர்கள் அதிகப்படியாக முன்னாடி எல்லாம் சென்னையில் கிடச்சிச்சின்னுவாங்க, வாசர்மான் பேட்டில் கிடச்சிது, அங்கே கிடச்சிது, பஞ்சாபில் இப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டில் நன்மை வீடுகளுக்கு மத்தியில் கிடைக்கும் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த கடந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்மளுடைய நந்திவரம் கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மூட்டையாக கஞ்சா பிடிபட்டு இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு, யாருக்காக இந்த நந்திவரம் கூடாஞ்சிக்கு அது இறக்குனாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி மாற்றும் போது தான் பிடிபட்டது. எதுக்காக இங்கே உள்ளே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட பேக்கில் கஞ்சா சாக்லேட் எங்கேருந்து வருது. இப்போது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கு ரோட்டில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. பையன், மருமக, அப்பா 3 பேர் நின்றுட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு திமுக பிரமுகருடைய பையன் போதை வண்டியை பைக் எடுக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுப்பாக எடுக்கிறோம், டாக்டரை பார்த்துட்டு வந்துடும், கொஞ்சம் பொறுப்பான்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பைக்கை எடுக்க 2 நிமிடங்கள் தாமதமானதுனால அந்த ஆள் காரை விட்டு அந்த பைக்கில் ஏற்றி அந்த ஆளை கொன்னே விட்டான். அந்த அளவுக்கு இருக்கு திமுகவின் அராஜகங்கள். ஒசூர்ல பாத்தீங்க அப்படின்னா அதே கிருஷ்ணகிரியில் இன்னொரு சம்பவம். ஒரு கோயில் திருவிழால பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி, அதாவது திமுக கவுன்சிலரோட பையன் 1 அடி நீளத்துல ஒரு கத்தியோட அவனுடைய நண்பர்களுடன் திருவிழா கூட்டத்துக்குள்ள பயங்கரமா திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு 20லேருந்து 25 பசங்களோட அந்த பையனை தோலை தூக்கிட்டு வராங்க. அப்படி கத்திக்கின்னு அசிங்கமா பேசிட்டு வராப்புல ஒரு பையன் மச்சான் கத்தியை காட்டுறா அப்படின்றான். அவன் கத்தியை தூக்கி காட்டுறான். ஸோ எங்க போயிட்டு இருக்கு நாடு உண்மையில புரிஞ்சிக்க முடியல. வாழ வேண்டிய இளைஞர்கள் கையில் கஞ்சாவும் கத்தியும். அப்ப நாளைய பாரதம் என்ன வருது. இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு உண்மையில பேப்பர்ல மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா என்ன? எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொள்ளை. எங்க உண்மையில ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நாம
வரி கட்டுறோம். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அவங்க சொன்ன ஒரே விஷயம், அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயம், எல்லா மகளிருக்கும் அதாவது 2,50,00,000 இது ரேஷன் அட்டைகள் இருக்கு. அந்த ரேஷன் அட்டை எல்லா மகளிருக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. குடும்ப அட்டைக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 3 ஆண்டுகள் அவங்க வாயை திறக்கல. 4வது ஆண்டு என்ன ஆச்சு? நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. தேர்தல் வந்தோடனே என்ன பண்ணாங்க? உடனே எல்லாருக்கும் 1000 போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க? தகுதியுள்ள பெண்களுக்கு. இந்த தகுதி எங்க இருந்து வந்துச்சு எனக்கு புரியல. எனக்கு நேற்று மேடையில் பேசும்போது என்னுடைய சகோதரர் சொன்னார், தகுதின்றது அப்ப என்னுடைய சகோதரிக்கு அந்த 1000 ரூபாய் வாங்க தகுதி இல்லையா? என்னுடைய அத்தைக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்க தகுதி இல்லையா? தகுதினா எதை வச்சு தகுதின்னு சொல்றாங்க? தகுதின்றது எப்படின்னா, ஒண்ணே திமுக நிர்வாகியின் உறவினர்களாகவோ இல்ல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் உறவினராகவோ, மாமா மச்சான் சித்தி சித்தப்பா, சோ இந்த மாதிரி அவரோட உறவுகளா இருந்தா மட்டும்தான் தகுதி உள்ள மகளிரா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவர் அங்க கையெழுத்து போடும்போது துர்கா அம்மா என்ன சொல்ற குலுங்கி குலுங்கி அழுதாங்க. துர்கா ஸ்டாலின் அவங்க நீ வந்தா நல்லா பண்ணணும். 2 பக்கம் காவ எடுக்கணும், 2 பக்கம் எலெக்ஷன் எடுத்து போணும். ரோட்டை வெட்டா போன் கொடுங்க. நல்லா பண்ணுங்க. ஆமா போன் கொடுங்க. பாய் இவங்களுக்கு போடுங்க. நம்ம அப்பாவுக்கு போடுங்க. நம்ம அப்பாவுக்கு போடுங்க. அம்மா காலேஜ்ல அம்மாவுக்கு போடு. இன்னைக்கு பிறந்த நாள். நல்லா செய்யணும். பாயா இருந்தா எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்வேன். நான் பேயாடி இருக்க போறேன். நானு இன்னும் சொரங்க பாத்து போறேன். நானு இங்க மகாலட்சுமி நகர்ல நாளை நைட்ல வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு சொரங்க பாத்து எடுக்க போறேன். நானு பேர நின்று தண்ணி எல்லாம் வசதி பண்ணுவேன். கம்பு உடஞ்சி போயிருக்கு, அங்கங்க பாத்து வரேன். எல்லாம் எலக்ட்ரிஷியன், நான் மெக்கானிக் எல்லாமே, நான் ரேடியா பண்ணுவேன், எல்லாமே செய்வேன். நான் ஒர்க் பண்ணி நான் எல்லாமே பண்ணுவேன். அப்பா அதாவது முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க குலுங்கி குலுங்கி எழுதாங்க. அப்போ நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, கஸ்தூரி அம்மா பண்ணி பாகப்புற அக்கா தங்கச்சா 2 பேர் இறந்துட்டாரு. ஒரு பால்காரு, இந்த பாப்பா பையன் இறந்துட்டான். 2 பேர் 5 பேர் பாக பிரிச்சுட்டு அவங்களோட வயிறு பாருங்க. அப்புறம் தரமா புரட்சி பாரதம் மாநில செயற்குழு உறுப்பினர் கவிமோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அந்த அம்மா அழுதப்ப எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷத்துல அவங்க வீட்டுக்கார் பதவி ஏற்ற சந்தோஷத்துல அழுகுறாங்கன்னு நினைச்சேன். இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மை அது அல்ல. உண்மை அதுவல்ல. என்னன்னா அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, பரவாயில்ல இவர் பொறுப்பேற்றுட்டாரு, இந்த தமிழ்நாட்டு பெண்களின் கதி என்னவோ அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா கூட நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா ரியலி அதுதான் உண்மை இல்லையா? இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல எல்லாரும் என்ன அன்போடு அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு. ஒரு அப்பா செய்யற காரியத்தை நீ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு அப்பா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைகள் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவிட மாட்டாங்க, அவ்வளவு சேஃபா பாத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக பெண்கள் ஒவ்வொருவரும் பாருங்க, அழாத நாட்கள் இருக்கா? குடி இந்த போதையினால எத்தனையோ பெண்களுடைய தாலிகள் அறந்து போயிருக்கு. எத்தனை குழந்தைகள் தாயை தகப்பனை இழந்து ரோட்டில் நின்றுருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல ரொம்ப கொடூரமானதுன்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கடந்த 2-3 நாட்களாக இந்த டாபிக் அதிகமா நான் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டுகளில் 1548 பாலியல் வன்முறை 10 மாதங்களில் கடந்த 10 மாதங்களில் 1548 வழக்குகள் பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதத்தில் மட்டும் 121 பாலியல் வழக்குகள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற விஷயமா? ஒரே மாதத்தில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரே மாவட்டத்தில் 7 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 70 போஸ்கோ வழக்குகள். போஸ்கோ வழக்குன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். 17 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தை